தேசிய உப்பு உற்பத்தி நிறுவனத்தின் தலைவர் கயான் வெல்லால தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்வின் பிரதம விருந்தினராக கைத்தொழில் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி கலந்து கொண்டு ஆனையரவு உப்பு உற்பத்தி நிலையத்தையும் அதன் பணிகளையும் ஆரம்பித்து வைத்தார். ஆனையரவு உப்பளத்தில் இதுவரை காலமும் உப்பு உற்பத்தி மாத்திரமே இடம்பெற்றதுடன் முடிவுப் பொருட்கள் வேறு இடங்களிலேயே உற்பத்தி செய்யப்பட்டன. எனினும் இன்றிலிருந்து புதிய இயந்திரங்களின் உதவியுடன் ஆனையரவு உப்பு உற்பத்தி நிலையத்திலிருந்து ரஜ உப்பு எனும் பெயரில் முடிவுப் பொருட்களும் உற்பத்தி செய்யப்படுகின்றமை விசேட அம்சமாகும். நிகழ்வில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், பாராளுமன்ற உறுப்பினர் கணநாதன் இளங்குமரன், மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கையில் உள்ள அனைத்து மக்களும் மகிழ்ச்சி அடையக்கூடிய நாள் இது. 5 மாத அரசாங்கத்தின் முதலாவது உற்பத்தியாக ஆனையரவு ரஜ உப்பு என்ற அடிப்படையில் இந்த உப்பை நாம் நாட்டிற்கு அர்ப்பணித்துள்ளோம். இதற்கு முன்னர் ஆனையரவு மக்கள் வெயிலில் காய்ந்து வியர்வை சிந்தி பாடுபட்டு உற்பத்தி செய்யும் உப்பு வேறு தொழிற்சாலைகளின் பேர்களிலேயே சந்தையில் விற்பனை செய்யப்பட்டு உப்பாக பெற்றுக்கொள்ள நேரிட்டது. உப்பை வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரும் நிலைக்கு கொண்டு வந்ததன் பின்னர் தோழர் அனுரகுமார திசாநாயக்கவிற்கு இந்த நாட்டை பொறுப்பேற்க நேரிட்டது. இதுவே கடந்த அரசாங்கமும் இந்த நாட்டை இட்டுச் சென்றுள்ள நிலை. நாட்டு மக்களின் தேவைக்கேற்ப உப்பை உற்பத்தி செய்து மேலதிக உற்பத்திகளை ஏற்றுமதி செய்து டொலரை ஈட்டுவதே எமது எதிர்பார்ப்பாகும். ஆனையரவுக்கு சற்று அப்பால் எம்மிடம் மற்றொரு பகுதியும் உள்ளது, குறிஞ்சாத்தீவு பகுதி. குறிஞ்சாத்தீவு பகுதியிலும் உப்பு தொழிற்சாலை ஆரம்பிக்க எதிர்பார்க்கின்றோம்.